மார்ச் 22. நிச்சயம் நிசம். இன்றைக்கு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று நிசமாகவே உனக்குச் சொல்கிறேன். லூக்கா 23:43. சிலுவையில் தொங்கிய இரு திருடரில் ஒருவனிடம் இயேசு இந்த நிச்சய வார்த்தைகளை உறுதியாய் மொழிந்தார். தண்டனையில் தவித்துக் கொண்டிருந்த அவன் நொடிப்பொழுதில் பரதீசுக்கு நுழைவுச்சீட்டு பெறுகிறான். மெய்யாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இன்று திட்டமாக சொல்ல முடியாது என்று வாதாடுவோர் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிய முடியுமா? இது பலரையும் குழப்பியுள்ள கேள்வி. நிச்சயம் அறிய முடியுமென்று திட்டமாய் திருவசனம் அறிவிக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ் நடபடிகள் 2:47. சபை என்னும் சொல்லுக்கு வரையறை. இதோ ரட்சிக்கப்படாதோர் உள்ளே இல்லை, ரட்சிக்கப்பட்டோர் வெளியே இல்லை. ரட்சிப்பை முக்கால நிலைமையிலும் புரிந்து கொள்ள தவறுவதாலேயே ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து பலரும் தடுமாறுகின்றனர். கடந்த கால ரட்சிப்பானது பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுதலை. நிகழ்கால ரட்சிப்பு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. வருங்கால ரட்சிப்போ பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே கிடைக்கும் விடுதலையாகும். இதைத்தான் வரிசை கிரமமாக நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல் என அழைக்கிறோம். முதலாவது அனுபவம் குறிப்பிட்டதொரு நொடிப்பொழுதில் நடப்பது. அடுத்தது நெடுகவே நடந்து கொண்டிருப்பது. மூன்றாவது ஆனதும் ஒரு நொடிப்பொழுதில் நடக்கும். நாம் ஏற்கனவே பாவ தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம். இப்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இனி ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே விடுதலை பெறுவோம். சோதனை, பிரச்சனை, வேதனை வழியாக செல்லும் போது நமது விசுவாசம் அசைக்கப்படலாம். இவ்வித சூழலில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நமது ஆவியுடன் சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16-18. கடும் சிவப்பாயிருந்த நமது பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த இயேசு அவற்றை பஞ்சை போல் வெண்மையாக்கி விட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவற்றை நம்மை விட்டு விலக்கிவிட்டார். தமது முதுகுக்கு பின்னால் அவற்றை எறிந்து விட்டார். கடலின் ஆழத்தில் அவற்றை அமிழ்த்து விட்டார். நமது ரட்சிப்பை குறித்து எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். அதை கல்வாரியில் இரத்தத்தாலே மூடியாச்சுதே. அது வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்ததும் நன்றே. ஆமேன். சுத்தமானேன்.